கலியுகத்தை பத்தியும் கல்கி பகவானை பத்தியும் நாம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். கலியுகம் அப்படின்னா என்ன? நியாயம், தர்மம் இதெல்லாம் சுத்தமா இல்லாம போயிடும். அநியாயம் டாப் லெவல்ல போய்கிட்டு இருக்கும். மனுஷங்களோட அந்த லைஃப் ஸ்பேன், அந்த ஆயுள் காலம் கம்மியாயிடும். மனுஷன் பயங்கர சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த அன்பு, பாசம் இதெல்லாம் காணாம போயிடும். அப்படின்னா என்ன, எங்க விற்கும், எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மனுஷங்க வாழறாங்க அப்படின்னா அதுதான் கலியுகத்தோட உச்சம். ஸோ அந்த டைம்ல மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி பகவான் அந்த நெகட்டிவிட்டி, அந்த பேட் திங்ஸ் எல்லாம் மொத்தமா காலி பண்ணிட்டு அகைன் சத்தியுகத்துக்கு கொண்டு வந்துடுவாருன்னு அந்த கல்கி புராணத்துல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இன்னும் சில கால்குலேஷன்ஸ் படி அது சத்தியுகத்துக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சத்தியுகத்துக்கு போகாம அகைன் துவாபரயுகத்துக்கே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ ரிவர்ஸ்ல போகும்னு இன்னொரு கால்குலேஷன் படி சொல்லப்பட்டிருக்கு. பட் கலியுகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க புதுசா கான்செப்ட்ஸ் கிரியேட் பண்ணவோ இல்ல ஆராய்ச்சி பண்ணவோ தேவையில்லை. ஏற்கனவே நடந்த துவாபரயுகத்துல, மகாபாரதத்துல இந்த கலியுகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகியிருக்கு. கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்ல, அங்க மென்ஷன் செய்யப்பட்ட சில விஷயங்கள் இந்த கலியுகத்துல நடந்துகிட்டும் இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இப்போ மகாபாரதம்னாலே நமக்கு முதல்ல என்ன தோணும்? கௌரவாஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் நடந்த யுத்தம்னு தான் தோணும். பட் அதுல அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை மென்ஷன் செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னா, கௌரவாசும் பாண்டவாசும் ஹஸ்தினாபுரத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க. அந்த மொத்த ராஜ்யத்துக்கும் பெர்ஃபெக்டான வாரிசு யாருடான்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர் மட்டும்தான். அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா இவங்க எல்லாம் வந்தே இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பீஷ்மர் எடுத்த முடிவினாலதான் இது ஏன் சொத்து, இது உன் சொத்துன்னு ஆளாளுக்கு சண்டை போட்டு கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பீஷ்மர் கல்யாணம் பண்ணாததுனாலதான் மொத்த மகாபாரத யுத்தமே நடந்தது. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம மெயின் கான்செப்ட பத்தி பேசுவோம். அந்த சபையில பாண்டவாஸ் கௌரவாஸ் கிட்ட அந்த சூதாட்டத்துல தோத்துட்டு வனவாசத்துக்கு போகும்போது பாண்டவாஸ்க்கு மிகப்பெரிய டவுட் ஒண்ணு வருது. என்னன்னா, இப்ப நாம கலியுகம்னா இப்படி இருக்கும், துவாபர யுகம்னா அப்படி இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல அந்த யுகத்துல, அந்த துவாபர யுகத்துல பாண்டவாஸ் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க என்ன பேசினாங்கன்னா, கலியுகத்துல தானே அநியாயங்கள் நடக்கும், அக்கிரமம் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்க என்ன இப்பவே நடக்குது, நமக்கே நடக்குது, நாம இருக்கிறது துவாபர யுகமா இல்ல கலியுகத்துக்கு போயிட்டோமான்னு அவங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய டவுட் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பீமன் சொன்னா, இந்த சொத்து பிரச்சனை வராத வரைக்கும் நாம துவாபர யுகத்துல தான் இருந்தோம், எப்போ இந்த சொத்து பிரச்சனை வந்ததோ அப்பவே கலியுகத்துக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன்னு பீமன் சொன்னான். அதுக்கு நகுலன் என்ன சொன்னா, அப்போ கல்கி பகவான் அவதாரம் எடுத்திருக்கணும் இல்லையா, ஆனா இங்க கண்ணனோட காலமே இன்னும் முடியலையே அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, இப்போ நமக்கு இதெல்லாம் முக்கியமா? நாமளே ராஜ்யத்தை இழந்துட்டு காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. நம்ம டப்பாவே இங்க டான்ஸ் ஆடுது. இதுல துவாபர யுகமா கலியுகமான்றதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா, நான் சொன்னது அப்படியே அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நான் நம்மளோட ஸ்லாங்ல பேசினேன். ஆனா அவங்க அவங்களோட ஸ்லாங்ல தான் பேசியிருப்பாங்க. சோ தர்மன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் கிட்டே இந்த கேள்விகளுக்கு பதில கேட்டுடலாம்னு கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா, கலியுகத்துல தானே அநியாயங்கள் தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த துவாபர யுகத்திலே அது நடக்குது. துவாபர யுகமே இப்படின்னா கலியுகம் எப்படி இருக்கும்? எங்க எல்லாருக்குமே கலியுகம் ஆரம்பிச்சிடுச்சுன்ற சந்தேகம் வருது. அதனால கலியுகத்துல என்ன நடக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்னு தர்மன் கேட்பான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவான், முதல்ல நீங்க எல்லாரும் இந்த முதல் நாள் வனவாசத்தை வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க அங்க என்னென்ன பார்க்கறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவங்களோட கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியும்னு கிருஷ்ணன் சொல்வாரு. சோ முதல் நாள் வனவாசத்தை வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டு வாங்கன்றதுதான் கண்ணனோட அட்வைஸ். அதுக்கு பீமன் சொன்னா, தோத்ததுனாலதான் இந்த வனவாசமே, இதுல வெற்றிகரமான வனவாசம் வேறையா அப்படின்னு விரக்தியா பேசிக்கிட்டே போனான். இப்போ முதல் நாள் வனவாச பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காட்டுக்குள்ள போனதும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திசையில போயிருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள இருந்த விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் கூட நடக்குமான்ற அளவுக்கு அப்படியே திகச்சு போயிட்டாங்க. அதுல சில விஷயங்கள் இப்போ கலியுகத்துல நடந்துகிட்டு இருக்கு. பாஞ்சாலி பார்த்ததை சொன்னா பாஞ்சாலி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவா, அந்த அளவுக்கு அந்த சீன் இருந்தது. சோ இவங்க சாயங்காலம் வரைக்கும் அந்த வனவாசத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட அவங்க கண்ணால பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல்ல தர்மன் என்ன சொன்னான்னா, கிருஷ்ணா, உன்னோட ஆலோசனைப்படி நாங்க காட்டுக்குள்ள போனதும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். அப்போ நான் காட்டுக்குள்ள பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு யானைக்கு 2 தும்பிகள் இருந்ததை பார்த்தேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு தர்மன் சொன்னான். பொதுவா ஒரு யானைக்கு தும்பி ஒண்ணுதான் இருக்கும், ஆனா தர்மன் பார்த்ததா சொன்ன யானைக்கு 2 தும்பிகள் இருந்துதான். சோ அதோட அர்த்தம் என்னன்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்டான். அதுக்கு கண்ணன் சொன்னான், வெயிட் பண்ணு தர்மா. என்ன
வெயிட் பண்ணு தர்மா, மற்றவங்களும் சொல்லட்டும், எல்லாரோடையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு கண்ணன் சொன்னாரு. அடுத்து பீமன் சொன்னா, ஒரு பசுமாடு குட்டி ஒன்று போட்டிருக்கு, அந்த கண்ணுக்குட்டியை இந்த மாடு வந்து அப்படியே நக்குதுன்னு சொன்னான். ஜென்ரலா இந்த மாடு வந்து தன்னோட குட்டியை லிக் பண்றதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த பசுமாடு தன்னோட கண்ணுக்குட்டியை ஒரு அழுத்தத்தோட லிக் பண்றதால அதோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சுதான். அப்பதானே குட்டியை போட்டிருக்கு, ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? எதனால அந்த அம்மா பசுமாடு தன்னோட குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்குதுன்னு பீமன் கேட்டான். அடுத்தது அர்ஜுனன் சொன்னான், காட்டுக்குள்ள ஒரு பட்சியை பார்த்தேன், அந்த பட்சியோட உடம்புல வேதங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஆனா அந்த பட்சி வந்து ஒரு மிருகத்தோட மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னான். அடுத்து நகுலன் சொன்னான், காட்டுக்குள்ள ஒரு இடத்துல 7 கிணறுகள் இருந்ததை பார்த்தேன், ஆனா அதுல ஒண்ணுல மட்டும் தண்ணி கிடையாது, அது என்னமோ ஆழமா தான் இருந்தது, ஆனா அதுல தண்ணி இல்லாததை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொன்னான். ஒரு கிணறுல தண்ணி இல்லாததை பார்க்கும்போதே பிரமிச்சு போனான் நகுலன். இந்த கலியுகத்துல 7 கிணறுலுமே தண்ணி இருக்காது, ஆனா அந்த துவாபர யுகத்துல இந்த தண்ணி இல்லைன்ற கான்செப்டே கிடையாது, அதனாலதான் நகுலனுக்கு அது ஆச்சரியமா போச்சு. அடுத்து சகாதேவன் சொன்னா, ஒரு மலையில மிகப்பெரிய பாறை ஒண்ணு சுழன்றுகிட்டே வந்தது, வழியில உள்ள எல்லா மரங்களையும் அடிச்சு தூக்கிடுச்சு, எவ்வளவு பெரிய மரமும் அந்த பாறையை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனா ஒரு சின்ன கிளை மேல பட்டு அந்த பாறை அப்படியே நின்று போச்சுன்னு சொன்னான். அடுத்தது பாஞ்சாலி. இங்க மெயின் சம்பவத்தை பார்த்ததே அவங்க தான். பாஞ்சாலி சொன்னா, நான் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணா இருந்தாங்க, ஓப்பனாவே நடந்துகிட்டு இருந்தது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு வந்து அரண்மனையில எனக்கு பணிவிடை செய்வவ, அந்த ஆண் வந்து அரசபையில வேலை செய்வவன், இவ வந்து இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அவன் வந்து இன்னொருத்தியோட புருஷன், சோ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா பார்த்ததுல எனக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சுன்னு பாஞ்சாலி சொன்னான். சோ இவங்கெல்லாம் அவங்கவுங்க பார்த்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ கண்ணன் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. தர்மா, நீ வந்து 2 தும்பிகள் உள்ள யானையை பார்த்ததா சொன்ன, அதோட மீனிங் என்னன்னா, கலியுகத்துல ஒரே உடம்புல 2 தலைகள் உள்ள மனுஷங்க ஜென்மிப்பாங்க, சில மிருகங்கள் கூட அப்படி ஜென்மிக்கும். அது மட்டும் இல்லாம 2 தும்பிகளோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, கலியுகத்தோட மனுஷங்க வந்து சொன்னதை செய்ய மாட்டாங்க, வாயை திறந்து ஒண்ணு சொல்லுவாங்க, பட் அவங்க மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்தவங்களை பாக்குறதே பயங்கர கஷ்டம். சில பேர் வேணும்ட்டே அப்படி பண்ணுவாங்க, சில பேர் கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவங்களால அது பண்ண முடியாது. நீ பார்த்த 2 தும்பிகள் யானைக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னாரு. அடுத்தது பீமன் கிட்ட, பீமா, நீ பார்த்தது ஒரு பசுமாடு தன்னோட கண்ணுக்குட்டியை ரத்தம் வரது போல லிக் பண்ணதுக்கு மீனிங் என்னன்னா, கலியுகத்துல குழந்தைய பெற்ற அம்மா வந்து தன்னோட குழந்தை மேல பயங்கர பாசத்தை காட்டுவாங்க, அப்படி பாசத்தை கொட்டுறதால அந்த குழந்தை வந்து சொந்தமா சிந்திக்கிறதோ இல்ல தனக்காக தான் வாழணும்ன்றதே இல்லாம போயிடும். அவனோட விருப்பு வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிப்பான், அதை நோக்கி அவனோட வாழ்க்கை பயணிக்கும். அந்த பாண்டிங், அந்த சென்டிமெண்ட், அந்த அஃபெக்ஷன், இதுக்குள்ளேயே அவனோட வாழ்க்கை முடிச்சு போயிடும். எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் ஆகணும், அதுதான் பாண்டிங். அந்த பாசத்துக்குள்ள கட்டுப்படுவான், நல்ல விஷயம் தான், ஆனா அவங்களோட லைஃப் அவங்க இஷ்டப்படி வாழ முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனுக்கு சன்னியாசியா போயிடலாம்னு தோணும், பட் அவனால போக முடியாது. அதுவே இப்போ ஒரு பொண்ணு வந்து தான் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா, பட் அவங்க ஃபேமிலியில அதை ஒத்துக்க மாட்டாங்க. துணிஞ்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ பீமன் பார்த்த அந்த பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு மீனிங் இதுதான். அடுத்தது அர்ஜுனன் பார்த்தது வந்து ஒரு பட்சி மேல வேதங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஆனா அது வந்து மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னான். அதுக்கு கிருஷ்ணன் சொன்ன மீனிங் என்னன்னா, கலியுகத்துல சில பேர் ஞானிகள்னு அழைக்கப்படுவாங்க, ஆனா அவங்க கேவலமான எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. பெரிய வித்வான் உலக மனுஷன் ஞானி ஆடுறது போல நடத்துப்பாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் ஓடும். சோ கலியுகத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு ஞானியா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் அர்ஜுனன் பார்த்த விஷயத்துக்கு கண்ணன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது நகுலன் பார்த்த அந்த 7 கிணறுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம், அதுல ஒரு ஜென்மம் தான் இந்த ஒரு கிணறு, அதுல தண்ணி இருக்காது. அதுல தண்ணியை வர வைக்கணும்னா அவன் அந்த ஜென்மத்துல உழைக்கணும், காசு கொடுத்தா தானே தண்ணி கேன் கூட வாங்க முடியுது. சோ உழைச்சாதான் அவனோட வாழ்க்கை நிம்மதியா போகும், உழைக்கலைன்னா அந்த கிணறுல தண்ணி நிரம்பாது. ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு கிணறுல தண்ணி காலி ஆயிடுமா, அதுல நிரப்புறது அவங்க அவங்களோட டேலண்ட்னு கண்ணன் சொன்னான். அடுத்தது சகாதேவன் சொன்னது போல பாவை ஒண்ணு நிக்காம சுழண்டுகிட்டே வந்து கடைசியில சின்ன கிளையில வந்து மாட்டிக்கிட்டே நிக்குது. அதோட மீனிங் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆசைகள் வந்தாலும் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவனோட வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும். கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு தோணும், பட் சின்ன பாவையில வந்து அது நிக்குதுன்னா அதுதான் மரணம். அவங்க அவங்களோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அந்த கிளை எப்ப வரணும்ன்றது டிசைட் ஆகும்னு கண்ணன் சொன்னாரு. அடுத்தது பாஞ்சாலி. கிருஷ்ணன் சொன்னாரு, எதையோ பார்த்துட்டு நீ தலையே சுத்துதுன்னு சொன்ன, ஆனா நீ பார்த்தது ஃபர்ஸ்ட் லுக்கு மட்டும்தான். இது போல பல சம்பவங்கள், பல தப்பான சம்பவங்கள், கள்ளக்காதல்கள் பல பேரோட வாழ்க்கையில கலியுகத்துல நடக்கும். அப்படி நடந்தாதான் அது கலியுகம்
கலியுகம்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தர்மன் வந்து இப்படியெல்லாம் நடந்தா தர்மம் என்ன ஆகும் கண்ணான்னு கேட்டான். அதுக்கு கண்ணன் சொன்னா, உன்னோட இந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்க காட்டுல இருந்து இங்க வந்த உடனே நான் சொன்ன முதல் 3 வார்த்தைகளே இருக்கு, யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. என்ன அந்த 3 வார்த்தைகள்? நான் முதலையே கூட சொன்னேன். அதுக்கு கண்ணன் சொன்னா, வெயிட் பண்ணு தர்மா. என்ன வெயிட் பண்ணு தர்மா, மற்றவங்களும் சொல்லட்டும், எல்லாரோடையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு கண்ணன் சொன்னாரு. வெயிட் பண்ணு தர்மா. ஸோ கலியுகத்துல தர்மத்தை காக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்றது தான் கிருஷ்ணன் வந்து கலியுகத்தை பத்தி சொன்ன நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் கலியுகம், இப்படிதான் கலியுகம் இருக்கும்னு துவாபர யுகத்திலேயே கண்ணன் வந்து பாண்டவர்கள்கிட்டையும் பாஞ்சாலி கிட்டையும் சொல்லிட்டாரு. இதுல சின்ன கசப்பான உண்மை என்னன்னா, வனவாசத்துக்கு போகாத வரைக்கும் பாண்டவர்களுக்கு பாஞ்சாலி மட்டும்தான் பொண்டாட்டி. காட்டுக்கு போய் முதல் நாள் சம்பவத்தை பத்தி கண்ணன் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்ட பிறகுதான் இவங்க ஆளாளுக்கு இன்னும் நிறைய கல்யாணம் பண்ணிருக்காங்க. காரணம் கலியுகமே இப்படிதான் இருக்க போகுது, நாம இருந்தா என்ன அப்படின்னு பாண்டவர்களுக்கு தோணி இருக்கு. ஆனா பாஞ்சாலிக்கு தோணல. ஏன்னா ஏற்கனவே 5 பேர் இதுக்கு மேல போச்சுன்னா தாங்காதடான்னு அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. சோ பாஞ்சாலி மட்டும்தான் பொண்டாட்டின்னு இருந்த பாண்டவர்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து கலியுகத்தை ப்ரமோட் பண்ணி விட்டதே கண்ணன் தான். சோ ஃபைனலி புண்ணிய காரியங்களாகட்டும் பாவ காரியங்களாகட்டும் நடத்துறது கடவுள் தான்ன்றது யூனிவர்சல் ஃபேக்ட். மகாபாரதம் அப்படின்னா பாண்டவாஸ்க்கும் கௌரவாஸ்க்கும் நடந்த யுத்தம்னு தான் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்குள்ளேயே கலியுகத்தை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் கலியுகம் எப்படி இருக்கும்ன்ற சாயல் மகாபாரத சமயத்திலே ஸ்டார்ட் ஆகியிருக்குன்றதுதான் கலியுகத்தை பத்தி வெளிவராத உண்மை. சில வெளிவராத உண்மைகளை டீகோட் பண்ணி அவுத்து விடணும்ன்றதுக்காக தான் இது போல வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வீடியோல கூட சீதா தேவி எதுக்காக ராமனை விட்டு பிரிஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க செஞ்ச பாவம் என்னன்றதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு தேவை, அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.